இல்லப்பா, உன் ஸ்டைல் இந்த ஊர் பார்த்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஸ்டைல காமிச்சேன்னு வச்சுக்க. டாப் 3 ரஜினிகாந்த் பஞ்ச் டைலாக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்பர் 1ல 2 படத்தோட டைலாக்ஸ் வந்திருக்கு. உங்களுடைய ஃபேவரட் ரஜினிகாந்த் பஞ்ச் டைலாக் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்பர் 3 சிவாஜி படத்தில் வர பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல அப்படின்ற டைலாக். படத்துலையும் சரி நிஜ வாழ்க்கையிலையும் சரி நிஜமாவே பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல அப்படின்ற டைலாக் பொருத்தமான பஞ்ச் டைலாக் தான். பேரை கேட்ட உடனே சும்மா அதிருதில்ல. நம்பர் 2 படையப்பா படத்தில் வர என் வழி தனி வழி. இந்த டைலாக் கேட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் அவங்க வழியை தனி வழியாக எடுத்து அதை லைஃப்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க. என் வழி தனி வழி. நம்பர் 1 அந்த பாஷாவோட ஃபைல் எடுத்துட்டு வாங்க. நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பாஷா படத்தில் வர நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்ற டைலாக். பஞ்ச் டைலாக்லாம் இதுதான் நம்பர் 1 பஞ்ச் டைலாக் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த படத்தில் இந்த டைலாக் பிளேஸ் பண்ண எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஃபயரான ஒரு பொசிஷனில் இந்த டைலாகை வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. என்னதான் இந்த 3 பஞ்ச் டைலாகும் நம்மளுடைய ஃபேவரட்ஸாக இருந்தாலும் ரஜினிக்கே ஒரு பஞ்ச் டைலாக் வந்து ஒரு டஃப் கொடுத்தது அப்படின்னா லைஃப்லேயும் அவரை வந்து அந்த பஞ்ச் டைலாகை ரிமைண்ட் பண்ண வச்சது அப்படின்னா அது 16 வயது நிலை படத்தில் வர இது எப்படி இருக்குது அப்படின்ற டைலாக் தான். அதனால் நம்பர் 1ல 16 வயது நிலை படத்தில் வர இது எப்படி இருக்குது அப்படின்ற பஞ்ச் டைலாக். இது எப்படி இருக்கு?